வணக்கம். இன்னைக்கு அ ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் ஒண்ணு. அந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் ஒண்ணும் சொல்லப் போறேன் இந்த வீடியோல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசில சுத்தமா கேஸ் இல்ல. இன்டோரு, கிளார்னெட்டு எல்லா இடத்துலயுமே செக் பண்ணியாச்சு. எங்கேயுமே ஆயில் கசிவும் தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவுட்டோர் தான் செக் பண்ணணும். எங்க ஆயில் கசிவு இருக்கோ அந்த இடத்துல லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க. அ கம்ப்ரஸரோட செக்ஷன் பைப்ல கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய ஒயரு 2 தேஞ்சு உராய்வு ஏற்பட்டு அந்த கரண்ட் வந்து பட்டு ஸ்பார்க் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் கேஸ் லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ப்ரெஷர் கொடுத்து எப்படி லீக் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, இப்போ நான் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு கம்ப்ரஸரோ இல்லை நைட்ரஜனோ எடுத்துகிட்டு வரல. இப்போ நான் வந்து இந்த கம்ப்ரஸரை வச்சு ஏசியோட கம்ப்ரஸர் வச்சு எப்படி ப்ரெஷர் கொடுக்குதுன்றத தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜிங் லைனில் ஓஸு கேஜும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், முள் வந்து 0வில் இருக்குது. ஏசியை வந்து ஆன் பண்ண சொல்ல போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு குவார்ட்டர் சைஸ் வால்வை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏசி ஆன் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கு. கேஜோட வால்வு திறக்கும்போது அந்த கேஜ் வழியாக காற்று உள்ளே இழுக்கும். இது என்ன மெத்தட்னா, நீங்கள் எப்படி பம்ப் டவுன் பண்ணும்போது கம்ப்ரஸரில் இருக்கிற ஏர் அந்த கேஸு இன்டோரில் இருக்கிற கேஸ் எல்லாம் இழுத்து உங்களுக்கு எப்படி கண்டென்சரில் ஸ்டோர் பண்ணுதோ அதே சேம் மெத்தட் தான். இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிற காற்று, அதாவது உள்ள ப்ரெஷரே இல்லைன்றதுனால இப்போ வெளியில் இருக்கிற காற்று தான் இழுக்கும். அது நீங்கள் அந்த கேஜோட வால்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேஜோட வால்வு வழியாக உங்களுக்கு உள்ள ஏரை சக் பண்ணி கண்டென்சரில் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து குவார்ட்டர் சைஸ் வால்வு லாக் பண்ணியிருக்கோம். கண்டென்சரில் ஸ்டோர் பண்ணோம். ஒரு 30 செகண்ட், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே ஓட்டினா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வித்தவுட்டில் கம்ப்ரஸர் வந்து அதிக நேரம் ஓட்டக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்குள்ளே ஓட்டுங்க கம்ப்ரஸரை. அப்படி ஓட்டிட்டு நீங்கள் அந்த ப்ரெஷரை கேஜை வந்து லாக் பண்ணிவிட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏசி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த குவார்ட்டர் சைஸ் வால்வு ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்குமே அந்த ப்ரெஷர் வந்து வந்துடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 50லேருந்து 60 PSI வரலும் வரும். இந்த ட்ரிக் எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மைனூட் லீக் இல்லாமல் ஓரளவுக்கு பெரிய லீக்கை இந்த ப்ரெஷர் வச்சு நீங்கள் செக் பண்ண முடியும். சப்போஸ் ரொம்ப மைனூட் லீக்னா நீங்கள் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது, அதுக்கு நீங்கள் ஒன்று கம்ப்ரெசரு இல்லைன்னா நைட்ரஜன் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ட்ரிக்கு வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்தது. இந்த ட்ரிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னாலும் இல்லை தெரியாது, நீ சொல்கிறது புதுசாக இருக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கெஸ் பண்ண இடத்துலேருந்து தான் லீக் ஆகுது. இப்போ ப்ராப்ளம் எங்கன்றத நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வெல்டிங் அடிச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் லீக் செக் பண்ணலாம். தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். இப்போ நான் உப்பு காகிதம் போட்டு, அதாவது எம்எஸ் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், நல்லா எம்எஸ் ஷீட் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி க்ளீனாக இருந்ததுன்னா வெல்டிங் அடிக்கும்போது அந்த ராடு வந்து
கரெக்டாக அது பைப்போடு ஒட்டி உட்காரும். இல்லைன்னா சரியாக ஒட்டலைன்னா மறுபடியும் அந்த இடத்துலேருந்தும் லீக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேஜ் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். மறந்துடாமல் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு வெல்டிங் அடிங்க. இப்போ நான் வெல்டிங் அடிக்கிறேன் பாருங்க. சரக்கு நல்லா உட்கார வச்சுருங்க. ஏன்னா அது அழுக்கு இல்லாமல் நம்ம தெளிவாக தேய்ச்சி எடுத்துட்டு சரக்கு நல்லா வச்சிடணும். இப்போ வெல்டிங் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் வெல்டிங் அடித்தது. இப்போ சேம் மெத்தடில் ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணி மறுபடியும் லீக் செக் பண்ணுறேன். இது வீடியோவில் மறுபடியும் அதை காட்ட தேவையில்லைன்றதுனால நான் ஜஸ்ட்டு லீக் செக் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். ஏன்னா வீடியோ ஏற்கனவே லென்த்தாக போயிட்டு இருக்கு. இப்போ வெல்டிங் அடித்து முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள், லீக் ஆகலை. வெல்டிங் அடிச்சுட்டு ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் வேக்கம் பம்ப் எடுத்துகிட்டு வர போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரத்துக்கு. நம்ம போயிட்டு வந்து பார்க்கும்போதும் அந்த ப்ரெஷர் 50ல் இருந்தது. நம்ம வச்சுட்டு போனது சேம் ப்ரெஷர் அப்படியே இருக்குது. அதனால் நம்ம வேறு எங்கேயும் லீக் இல்லைன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வேக்கம் போட்டுக்கலாம். வேக்கம் ஒரு 1/4 மணி நேரம் ஓடிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம அந்த ஸ்பார்க்கான ஒயரை கட் பண்ணி கிரைண்ட் அடிச்சுக்கிறேன். இது ஒன்றோட ஒன்று உராசாத அளவுக்கு கரெக்டாக பைப்பில் உராசாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு சைட் ஷீட்டு எல்லாத்தையும் போட்டு அசம்பிள் பண்ணிக்கிறேன் அவுட்டோரை. ஆகிடுச்சு. லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏசி ஓடிட்டு இருக்கு. இப்போ கேஸ் ஏற்றுறேன் பாருங்கள். பாருங்க 65 PSI வச்சாச்சு. லிக்விட் லைனில் நல்லா கூல் ஆகுது. செக்ஷன் பைப்லேயும் நல்லா ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஏசி கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சோலி முடிச்சு.